3rd ட்ரைமஸ்டர்ல வந்து அவங்க வயிறு பெருசாகும் போது அந்த கோடு கோடா வயித்துல விழுகுதே அப்படின்றாங்க. ஸ்ட்ரெச் மார்க்ஸ். ம். இது 3rd ட்ரைமஸ்டர்னு இல்ல அனு. ம். அப்பதான் அது ரொம்ப விசிபிளா ம். தெரியுது. ம். இத வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நீங்க ம். நினைக்கிறது, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஹெல்தி கிடையாது. ம். 5வது மாசத்திலேயே தோல் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ம். அது ஏன்னா குழந்தை வந்து கர்ப்பப்பை வந்து வளர வளர நம்ம ஸ்கின் ஸ்ட்ரெச்சபிள். ம். பட் என்னன்னா, அத எப்ப அசிங்கமா பார்க்கப்படுதுன்னா, டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப வயிறு சுருங்கி கொடு 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 கொடா ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னால அரிப்பு ஏற்படலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெச் இல்லையா? கொஞ்சம் இச்சினஸ் இருக்கும். ஸோ அதுக்கு குவயட்னஸ்க்கு நமக்கு வந்து அந்த இச்சாக இருக்கக்கூட கொஞ்சம் அரிக்காம டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம லோஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அதை டெஃபினட்டா நம்ம வந்து செய்யலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு லோஷன் இல்லை நம்ம சிம்பிள் தேங்காய் எண்ணெய் ஓகே தேங்காய் ஓகே எண்ணெய் மேம். தேங்காய் எண்ணெய் போதும். தேங்காய் எண்ணெய் தேங்காய் எப்போதுமே எண்ணெய். நம்ம கிட்ட இருக்குது. நம்ம ஒரு ப்ராடக்ட் தேங்காய் எண்ணெய். ஸோ ஏதாவது ஒரு சூதுனர் தான். செகண்ட் வந்து இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸுக்குன்னு தனியாக க்ரீம்ஸ் அதை தான் தாண்டி நிஜமாலுமே அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நிரந்தரமாக உங்களை விட்டு போகணும்னா போஸ்ட்நேட்டல் எக்ஸசைசஸ் தான். டெலிவரிக்கு அப்புறம் 6 வாரம் கழித்து அவங்க எக்ஸசைசஸை ஸ்டார்ட் பண்ணுறது தான். அது டம்மி டக் எக்ஸசைஸாக இருக்கட்டும், பெல்விக் பிரிட்ஜ் எக்ஸசைஸாக இருக்கட்டும், எக்ஸசைசஸ் நிறைய இருக்குது போஸ்ட்நேட்டரில். கர்ப்பப்பை வாய் சுருங்க வைக்கிறதா இருக்கட்டும், அந்த தோலை வந்து டைட்டன் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும்.